ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி தாங்க இந்த சீரக ரைஸு. ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் தான் இந்த ரைஸ்க்கு ஹீரோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டை சேர்த்துக்கிறேங்க. ஒரு 3 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா பட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கிறேங்க. 2 பீஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பீஸ் அளவுக்கு பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ் பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு பவுல் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். ஸோ 1/2 கப் அளவுக்கு இந்த பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க. பட்டாணி இந்த மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. பட்டாணி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்த பின்னாடி இதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதில் தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் சேர்த்து செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறதும் செய்யலாம், இந்த மாதிரி செய்கிறதும் செய்யலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சீரகத்தோட ஒரிஜினல் டேஸ்ட்டை வந்து நமக்கு தரும். ஸோ அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சீரக சம்பா, பாஸ்மதி, சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ சாப்பாட்டு அரிசி வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்த அரிசி தான். நான் அந்த அரிசி வந்து இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பின்னாடி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஏற்கனவே தேவையான அளவு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அளந்து வச்சுருந்தேன். அதனால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா குக்கர் மூடி விசில் போட்டுடலாங்க. விசில் வச்சு எடுத்துருங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக வந்து நம்மளோட சீரக ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு சூப்பரான ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் சேனக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட அருமையான சீரக ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் பரிமாறிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.